ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டி சீரியல் வந்து சூரியகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாம் உண்மையிலேயே வந்து கார்த்தி தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்டோம்னா கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது சாமுண்டி சீரியல் சூரியகலாவை பார்த்தோம்னா அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உள்ள அந்த ஆஃபீஸரை போய் பார்க்குறாங்க. அப்போ அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் வந்து இங்கே பாருங்கள், அதெல்லாம் யார் சொன்னாங்கன்னா தகவல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கவும், ஆனால் நடந்த விஷயம் உண்மை தானே, உங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்குது, அந்த டைவர்ஸும் வந்து கோர்ட்டில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகலை. இது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு வந்து ஒரு விபத்தில் பழசெல்லாம் மறந்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் அவங்கள ஏமாற்றி தானே இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்க வச்சிருக்கிறீங்க. அதனால நான் அதாவது வந்த தகவல் எல்லாமே உண்மை தான், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கவும், அப்போ சாம்பிடிச்சு சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு வேண்டாதப்பட்டவங்க யாரோ இந்த மாதிரிக்கு பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, என்னம்மா அப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவங்க எல்லா ஆதாரமும் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அது பொய்யாக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லைங்க இந்த மாதிரிக்கெலாம் வந்து பொய்யான ஒரு ஆதாரத்தை தான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக வந்து சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சாம்பிடிச்சு இப்படி சொல்லவும், உடனே வந்து ஒரு கட்டத்தில் ஆபீசர் வந்து சொல்லியிருந்தாங்க, சொன்னது வேற யாரும் கிடையாது, அந்த பொண்ணோட புருஷன் கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிடவும், இது கட்டதுமே சாம்பிடிச்சு அப்படியே ஆவேசத்தோட இறங்குறாங்க. நினைச்சேன் அவன் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும்னு நினைச்சேன், அவனை இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சு கோவத்தோட பார்த்தோம்னா அவங்க நேராக கார்த்தியோட ஆபீஸ்க்கு வராங்க. அப்போ சாம்பிடிச்சு வரதை பார்த்துட்டு ரேவதி வந்து என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நான் வந்து கொஞ்சம் எம்டியை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், இப்போ பிரியாவும் பார்க்குறாங்க, என்னது சாமுண்டீஸ்வரி மேடம் வந்து ரொம்பவே கோவத்தோட வந்திருக்கிறாங்க, என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. நேராக சாமுண்டீஸ்வரி கார்த்தியோட இருக்கிற ரூமுக்கு வராங்க. வந்ததுமே சாமுண்டீஸ்வரி ஆவேசத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணுக்கு நடக்க இருந்த திருமணத்தை இப்படி நீ நிறுத்தியிருப்ப அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க உங்க பொண்ணுக்கு நடந்த கல்யாணத்தை நான் நிறுத்தலை, என் மனைவிக்கு நடக்க போற கல்யாணத்தை தான் நான் நிறுத்தினேன் அப்படிங்கும்போது, ரேவதி உங்க பொண்ணு கிடையாது, அவ என்னுடைய பொண்டாட்டியாக்கும், அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க எந்த எல்லைக்குனாலும் போவீங்களா, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சாம்பிடிச்சு சொல்றாங்க, என்ன ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா, நாளைக்கு என் பொண்ணுக்கும் மருதுவுக்கும் நான் நிச்சயத்தை நடத்துறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கவும், உன் கண் முன்னாடியே என் பொண்ணுக்கும் மருதுவுக்கும் நாளைக்கு நிச்சயார்த்தம் நடத்தி காட்ட போகிறேன், கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது, அதை வந்து பாரு, அது எப்படி நீ தடுத்து நிறுத்திடுவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவத்தோடு அவங்க கார்த்திகிட்ட சொல்லிட்டு போகவும், கார்த்தி அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்க என்ன இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. அதாவது நிச்சயார்த்தத்துக்கு நடக்கக்கூடிய அந்த ஐயர், அப்புறமா வந்து வேலைக்கு எல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் ஆளெல்லாம் வர சொல்லவும், அப்போ ராஜராஜன் மயில்வாகன் ரோகிணி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது இவங்கெல்லாம் எதுக்காக இப்போ அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, எங்கே பாருங்க நாளைக்கு நிச்சயார்த்தம், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பந்தக்கால் வைக்கிற ஃபங்க்ஷன் வேறு, அதனால நீங்கள் எல்லாமே வந்து நாளைக்கு வந்துருங்க, அதுக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு லிஸ்ட்டையும் கொடுத்துருங்க அப்படிங்கவும், உடனே அவங்களும் சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சூரியகலா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ நாளைக்கு ரேவதிக்கும் மருதுவுக்கும் நிச்சயார்த்தம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் இருக்குத சாமுண்டீஸ்வரி அத்தை நினச்சா கண்டிப்பாக நடத்தியே தீருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து மயில்வாகனும் ராஜராஜனும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நம்ம பொண்ணுக்கு இப்போ எதுக்காக நிச்சயார்த்தத்தை நீ பண்ணுறதுக்காக நீ அவசரமாக ஏற்பாடு பண்ணுற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க அவள் என்னுடைய பொண்ணு, அவளுக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லிக்கிட்டு நான் தான் அவளுக்கு நடத்தி வைக்கணும், அதனால இது எல்லாமே அவள் வாழ்க்கைக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, நீ அவள் வாழ்க்கைக்காக பண்ணுற மாதிரிக்கு தெரியல, அவள் வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக பண்ணுற மாதிரிக்கு தெரியுது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதெல்லாம் நீ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, இது தேவையோட தான் பண்ணிட்டு இருக்கிற, இதை மட்டும் நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ராஜராஜன் வந்து பழைய படிக்கும் இவ ஆரம்பிச்சுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ என்ன மாப்பிள்ள பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, உடனே மயில்வாகனை வந்து பார்த்தோம்னா அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும், அத்தை ஏற்கனவே வந்து என்னை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க, இப்போ என்ன சகலை பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, நிச்சயார்த்தம் தானே நடக்க போகுது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சகலை இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, நீ எப்படியா தாங்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அவங்க எந்த எல்லைக்கு போனாலும் சரி தான், ஆனால் அவங்க நினைக்கிறது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது, மருதுவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது, சரிதான்பா நீயே சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ உடனே வந்து ராஜராஜன் வந்துட்டு வந்து மயில்வாகன்னு சொன்னாங்க, மாமா நான் வந்து சகலையிட்ட பேசிட்டேன், அவர் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அவர் சொன்னாக்கே கண்டிப்பாக வந்து ஏதாவது அர்த்தம் இருக்கும் அப்படின்னு, அதனால அத்தை என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணட்டும், அவர் சகலை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே அடுத்த நாள் ஆனதுமே வந்து அவங்க எல்லாமே நிச்சயார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ரேவதியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா திடீர்னு இதுக்கு அவசரம் அப்படிங்கும்போது, அவசரம் இல்லடா கண்டிப்பாக அவசியம், அதனால தான் நான் செய்கிறேன், எல்லாமே உன் நல்லதுக்கு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ரேவதியும் சரிதாம்மா அப்படின்றதாங்க.
அடுத்ததாக பார்த்தோம்னா நிச்சயார்த்தத்துக்கு பந்தகாலுக்கெல்லாம் வந்து எல்லாமே ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கவும் அப்போ ஐயர் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க பொண்ணை மாப்பிளையும் அழைச்சிட்டு வாங்க, அவங்க கையால் தான் அந்த பந்தக்காலை வந்து அந்த இதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சூரியகலாட்ட மருது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ பார்க்குறாங்க மருது பார்த்தோம்னா அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும் இப்போ நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதுவை கூப்பிடுறதுக்காக போகும்போது மருது வந்து பார்த்தோம்னா அவங்க பிஸ்னஸை பற்றி அவங்க ரொம்பவே ஆவேசத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சூரியகலா வந்து கூப்பிடும் போது நீ போ நான் வார் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சூரியகலா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மருது ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அத்தை அவர் வந்து அதாவது ஏதோ முக்கியமான ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நல்ல நேரம் முடிகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நீங்கள் எல்லாரும் சேர்ந்தே வைங்க அப்படின்னு சொல்லிடுறவும் அப்போ உடனே பார்த்தோம்னா ரேவதி அவங்க ரோஹிணி எல்லாருமே சேர்ந்து அந்த பந்தக்காலை வச்சு முடிக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா கரெக்டாக கார்த்தி அங்கே வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு அதாவது அது உள்ளே வரும்போது கரெக்டாக பந்தக்கால் சரிஞ்சு கார்த்தி மேலே விழுறதுக்காக போகுது. உடனே வந்து ரேவதியை கார்த்தி சேர்ந்து அந்த பந்தக்காலை வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அந்த பந்தக்காலை வந்து ரேவதியும் கார்த்தி சேர்ந்தே அவங்க வந்து அந்த குழிக்குள்ளே வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது மயில்வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் யார் எது செய்யணுமோ அதுதான் நடந்திருக்குது. அந்த மருது ரேவதி கையால் தான் ஐயர் வைக்க சொன்னார், ஆனால் அந்த மருதுவால் வைக்க முடியல. பார்த்தீங்களா மாப்பிள்ள, நம்ம கார்த்தி மாப்பிள்ளையும் ரேவதி சேர்ந்தே வந்து அவங்க கையால் அந்த பந்தக்காலை வச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எந்த நல்லது நடக்கணுமோ அது நல்லாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டுட்டு இருக்கிற சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே ஆவேசப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவன் கையால் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது சூரியகலா என்னத்தை இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ வந்து பார்த்தோம்னா மருது கரெக்டாக வந்து இதை பார்த்துருந்தாங்க. அப்போ உடனே ரேவதி வந்து வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே வந்து அவங்க காத்து சொல்கிறாங்க உங்கள் அம்மாவே நேரடியாக ஆஃபீஸில் வந்து என்னை கூப்பிட்டுருக்குறாங்க, அப்படி இருக்கும்போது நான் வராமல் இருப்பேன் அப்படிங்கும்போது சாரி சார் நான் தான் உங்கள்கிட்ட சொல்லலை, ஆனால் அம்மா உங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது ஆமாம் அதனால தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே கார்த்தியை வந்து அவங்க வாங்கன்னு சொல்லி ரேவதி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சாமுண்டீஸ்வரி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து என்னம்மா எப்படி வந்திருக்கிறாரு நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சாமுண்டீஸ்வரியும் பார்த்தோம்னா அவங்க நல்ல விதமாக பேசுகிற மாதிரி கார்த்திகிட்ட நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது நிச்சயார்த்தத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.